வாகன் சேவை ஒரு பார்வை. வணக்கம், நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். கடந்த மாதம் 15ஆம் தேதி இரவு சேலம் மாவட்ட திரு நட்ராஜ் அவரோட வண்டி கல்கத்தா அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது. அந்த ஒரு வீடியோ 16ஆம் தேதி அனுப்பியிருந்தாங்க. இது 17ஆம் தேதி வாகன் சேவைக்கு உதவி கேட்டு திரு நட்ராஜ், அதாவது சங்ககிரியை சேர்ந்த இன்சூரன்ஸ் ராஜ், அவர் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட அவரோட சூழ்நிலையை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனால் திரு இன்சூரன்ஸ் ராஜ் அவர் வாயிலாக நம்மளுக்கு இந்த தகவல் வருது. அதே சமயம் திரு நட்ராஜ் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. அவர் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அத்தனை லாரி உரிமையாளர்களையும் கண்கலங்க வைக்குது. என்கிட்ட எந்த சோர்ஸும் இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க, நான் எந்த அமைப்பிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்து அத்தனை லாரி உரிமையாளர்களும், அதாவது வாகன் சேவை மற்றும் எதிர்நீச்சல் வாயிலாக நம்ம ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளத்தில் போட்டு, அது வாயிலாக நம்ம அவருக்கு அவரோட வண்டியை அங்கேருந்து 2 நாள் முன்பு சங்ககிரி அவரோட வண்டியை அங்கேருந்து மீட்டெடுத்து கொடுத்துட்டோம். இதில் நிறையா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இது. கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். இந்த நட்ராஜ் ஓட்டுநர் கருணாகரன் அவர் அடிபட்ட அவரோட இடது கால் ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் இமிடியேட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் போய் போட்டிருக்கிறாங்க. அவருக்கு பக்கத்தில் வேறு யாருமே இல்லை அப்படிங்கனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக நடத்தலை. அதனால் அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நாள் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அங்கே சேர்க்குறாங்க, கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலில். அங்கே ஜிஹெச்சில் பண்ண ஒரு ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு மறுபடி திரும்பி சர்ஜரி பண்ணணும், திரும்பி பிளேட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர் இமிடியேட்டாக, இல்லைன்னா காலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அடுத்து நம்மளுக்கு ஒரு தகவல் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த லாரி உரிமையாளர் ஓட்டுநருக்கு கிட்டத்தட்ட ஒரு 45,000, அதுக்கு முன்பு அவரோட சகோதரர் ஒரு ஊர்லேருந்து ஒரு 20,000, திரு நட்ராஜன் அவரோட சகோதரர் அந்த டிரைவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20,000 ரூபா செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 45,000 ரூபா செலுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்களால செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. நடுவில் மாட்டிக்கிட்டார் அந்த ஓட்டுநர், திண்டுக்கலை சேர்ந்த ஓட்டுநர். அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டு அதுக்கு பிறகு இந்த நட்ராஜ் அவர்கிட்ட சொல்லி இருவருக்குமே நம்ம வாகன் சேவை மூலியமாக உதவி செய்கிறோம். கிட்டத்தட்ட 17ஆம் தேதி டு 18ஆம் தேதி இரவு 9:45, அதாவது 9 மணிக்குள்ளே, 8:45, 9 மணிக்குள்ளே நம்ம இந்த செலுத்தக்கூடிய தொகை 234 போதும், இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறமும் நிறைய பேர் அதை பார்க்காம ஒரு சிலர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த 234 செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த கியூஆரை கூட பிளாக் பண்ணோம், இனி அதில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 18ஆம் தேதி இரவு வரைக்கும் 905 பேர் நம்மளுக்கு அமௌண்ட் செலுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,12,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வாகன் சேவைக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் 234 இல்லாமல் நிறையா பேர், அதாவது குறிப்பிட்டதை நம்ம எப்படி சொல்லுதுன்னு தெரில, சில பேர் பார்க்காம 200 ரூபா செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு 200 செலுத்தியிருக்கிறாங்க, 300 செலுத்தியிருக்கிறாங்க. ஒரே நம்பர் 108 அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடையாளத்தை காட்டுறதுக்காண்டி 1008 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 தடவை நம் தளத்தில் வாகன் சேவை கியூஆருக்கு அமௌண்ட் செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சிலர் 500, 200, 300 அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நம்ம இதை இன்னும் ஒரு 2 நாள் கழித்து இதோட ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
கிட்டத்தட்ட கூட ஒரு 147 பேர், அதாவது 905 பேர் 18ஆம் தேதி இரவு வரைக்கும் இருந்தவங்க, அதுக்கு மேலே ஒரு 147 பேர் வந்து செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல் ரூ. 1008 500 எல்லாத்தையுமே ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1052 பேர் வந்து ரூ. 234 மணிக்கு செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த செலுத்தியதில் திரு நட்ராஜ் அவருக்கு அங்கே காவல்துறை ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இனி எந்த தொகையும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டி நம்ம முடித்ததுக்கு அங்கே ஒரு 10,000 செலவு. அதுக்கப்புறம் வண்டி வந்து அங்கே வந்து கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேருந்து சீஸ் பண்ணி வண்டியை வந்து ரிலீஸ் பண்ணணுமா. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அங்கே ஒரு அட்வொகேட்டை வந்து திரு பாஸ்கர் அங்கே கல்கத்தாவில் இருக்கக்கூடிய, ஒரிசாவில் இருக்கிறாங்க, கல்கத்தாவில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்க அங்கே நேராக போய் அட்வொகேட் அரேஞ்ச் பண்ணி அட்வொகேட் வாயிலாக வண்டியை வந்து ஒரு டிரைவர் வந்து அந்த இடத்துல காட்டி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ அங்கே வந்து அட்வொகேட்டுக்கு வந்து ஒரு 12,500 செலுத்தக்கூடிய சூழல். விபத்து நடந்த அன்னைக்கு லோடோட அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கிரெயின் 4 கிரெயின் வந்து லோடு வண்டியை நகட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லோடை மாற்றினதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கிங் 3 கிலோமீட்டருக்கு வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க கிரெயின் மூலியமாக. மீண்டும் லோடு ஏற்றுறதுக்கு இந்த வண்டியை வந்து தமிழ்நாடு கொண்டு வர்றதுக்கு டெய்லர் மூலியமாக அதை லோடு ஏற்றுறதுக்கு கிரெயின் மொத்தம் அவங்க வந்து 4+2 அதாவது 7 கிரெயின் கணக்கு, நான் 6 கிரெயின் கணக்கு தான் நான் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டோட்டல் கிரெயின் சார்ஜ் ஒரு 17,000 18,000 கேட்டு ஒரு 1,000 கம்மி பண்ணி ஒரு 17,000 வாங்கினாங்க. மீண்டும் அங்கேருந்து நாமக்கல் டெய்லர் அசோசியேஷன்லேருந்து பெங்களூரில் இருந்து சுதாகரன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு 1,30,000 கேட்ட டெய்லரை பேசி ஃபைனலாக 1,10 அப்படின்னு சொல்லிட்டு சங்கேரி வந்து கொண்டு வந்து விடுத வரைக்கும் எந்த விதமான பார்டர் செலவு இல்லாமல் நான் கொண்டு வந்து விடுறோம், 1,10 கொடுங்க நாங்கள். அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு டெய்லர் அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணி வண்டியை கொண்டு வந்து சங்கேரியில் வந்து சேஃபாக கொடுத்துட்டோம். ஸோ டெய்லருக்கு நம்ம ஒரு 1,10 கொடுத்துருக்குறோம். இது போக அன்னைக்கு ஓட்டுநர் தனியார் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக பேமெண்ட் கட்டலை அப்படின்னா இனி நம்ம வந்து எதுவுமே சர்ஜரி பண்ண முடியாது சார், இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணோம், இல்லை கால் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும், உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் அந்த சதைப்பகுதியெல்லாம் லேபுக்கு கொடுத்துருக்குறோம், ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணது கொஞ்சம் தவறாக ஆயிடுச்சு, இதனால் மறு சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னாங்க. அதனால் நம்ம வாகன் சேவை சார்பாக நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 42,000 பில் பேலன்ஸ் இருக்குது, அதை கெட்டினா தான் சர்ஜரி பண்ணுவோம். நாங்கள் ஒரு 40,000 19ஆம் தேதி நம்ம செலுத்தினோம். அதே சமயம் டிஸ்சார்ஜ் சமயத்தில் அவங்களோட மேலும் 82,000 பில் வந்திருந்தது. அதுக்கு நம் வாகன் சேவை சார்பாக 50,000 கிட்டத்தட்ட வாகன் சேவை சார்பாக அந்த ஓட்டுநருக்கு ஒரு 90,000 நம்ம வந்து செலுத்தியிருக்கிறோம். 2 பேருமே வந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உதவி செஞ்ச அத்தனை பேருக்குமே வந்து தெரியப்படுத்துறது எங்களோட கடமை. இந்த ஒரு வழி, அதாவது இந்த ஒரு பாதை, இப்படியும் நம்ம வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாகன் சேவை முன்னோடியாக இருந்து இன்றைக்கி இதை வந்து எஸ்டாப்ளிஷ் நம்ம பண்ணியிருக்கிறோம். இனி வருங்காலத்திலையும் ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணுவோம். அடுத்த ஒரு மாற்றம் எப்படி பண்ணலாம், இந்த தொழில் இந்த ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படுறவங்களுக்கு அரசு தரப்பில் இருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமே, பண்ணி கொடுக்கணும், அவங்கள அங்கேருந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல அரசுக்கு ஒரு முன் வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அதர் ஸ்டேட்லேயோ அதர் கண்ட்ரிலேயோ ஒரு இராணுவத்துறையில் இருந்து யாராச்சும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இல்லை வேறு யாராச்சும் போய் வேறு கண்ட்ரியில் மாட்டிக்கிட்டாங்கனாலும் இந்த அரசு வந்து இம்மிடியேட்டாக வந்து கவனம் செலுத்தி அவங்கள வந்து கொண்டு வர்றதுக்கு கடும் முயற்சி எடுக்கிறாங்க. அதே இது ஒரு ஓட்டுநர், ஒரு வண்டி ஒரு விபத்தில் இருக்குது, அந்த ஓட்டுநர் இறந்துட்டார், அப்போ அவரை வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் அரசு தரப்புலேருந்து கிடைக்க மாட்டேங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இந்த இடத்துல வைக்கிறேன். இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்பும் ஒன்று சேர்ந்து இது மாதிரி ஒரு சம்பவத்தில் ஓட்டுநர்கள் இறந்துட்டாங்க,
இல்லை ஓனர் கம் டிரைவர் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் மீட்டு வர முடியல அப்படின்னா தனி அரசு சார்பாக ஒரு உதவி நம்மளுக்கு கிடைக்கணும், மீட்பு குழு வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். மீண்டும் அந்த ஓட்டுநர் குடும்பத்துக்கு பல்வேறு துறையிலேருந்து, பல்வேறு ஓட்டுநர்கள் சங்கத்திலேருந்து, பல்வேறு தரப்பிலிருந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. பண்ண அத்தனை பேருக்கும் ஈவாகன் சேவை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஒரு செயல் இனி ஒரு சில மாற்றங்கள், அதாவது எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் வேற ஒரு முயற்சியாக இனி மற்ற ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளருக்கும் ஈவாகன் சேவை சார்பாக உதவி செய்யப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.